பொன்னி இருக்கிற ரூமில் இப்போது சுந்தரம் எல்லா திங்ஸுமே கொண்டு வந்து அடுக்கிட்டாரு. அதை பார்த்து பொன்னி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது, நாம் இந்த ரூமில் இருந்து எப்படியாவது இருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி நாம் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் இந்த சுந்தரம் நம்மளை இருக்க விடாமல் இப்படி நமக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பொன்னி யோசிச்சுட்ருக்காங்க. அதை பார்த்த சுந்தரம் நேராக பொன்னியை போய் பார்க்குறாரு. என்ன பொன்னி, என்ன ரூமில் நிற்க கூட இடம் இல்லைன்னு பார்க்குறியா? ஒன்று இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கம். அதுக்காக தான் முதல்ல உன்னுடைய அடி மடியில் கை வைக்கலான்னு முடிவு பண்ணேன். அதுதான் இந்த வீட்டில் நீ தங்கியிருக்க பற்றிய ஒரு ரூமு, அந்த ரூமை தெளிவாக பிளான் பண்ணி இப்போது எல்லா டேபிளையும் இறக்கிட்டேன். கீழே சக்தி கூட வந்துட்டு சண்டை போட்டான், ஏன் மாமா அப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயா ஆண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போது அங்கே தான் அந்த டேபிளாக இருக்கும், என்ன பண்ண முடியும்னு சொல்லி சக்தியவும் விரட்டி விட்டாங்க. இப்போது என்ன பண்ண போகிற? இந்த வீட்டில் உனக்கு நிற்க கூட இடம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ என்னமோ என்ன உண்மை நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஜெயிச்சுட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி சபதம் போட்டிருக்க. ஆனால் ஒன்று பொண்ணி, ஒன்று நடக்க தான் போகுது. அது இந்த சபதத்தில் நீ ஜெயிச்சிருவ. எப்படின்னா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஆனால் நீ இந்த வீட்டை விட்டு போக போகிறது மட்டும் கன்ஃபார்ம். அதில் நீ ஜெயிக்க தான் போகிற அப்படின்னு இங்கே சுந்தரம் ரொம்பவே சிரித்து பொன்னியை நக்கல் பண்ணிகிட்ருக்காரு. உடனே பொண்ணு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை? உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முதல் ஆளாக நீங்கள் தான் இருக்கீங்க. பிரீத்தி ஜெயா அத்தை கூட அந்தளவுக்கு நினைக்கல. ஆனால் நீங்கள் மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்கள் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி என் மேலே இன்னும் தனிப்பட்ட வெறுப்பு. ஒருவேளை நீங்கள் இந்த பொண்ணுங்கிட்டலாம் ரொம்ப வலிஞ்சு பேசி தப்பாக நடந்துக்கிறீங்களே, அது எனக்கு தெரியுமே. அதனால நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா என்றைக்கா இருந்தாலும் என்னால் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பயப்படுறீங்களா? இல்லை இந்த பிரீத்தி கல்யாணத்தில் 2 பேர் செட் பண்ணியிருந்தாங்களே, அப்போது அதை வச்சு எனக்கு எதனா தெரிஞ்சிடும், நான் கண்டுபிடிச்சி உங்கள் முகத்திரையை கிழிச்சிடுவேன்னு பயப்படுறீங்களா? இல்லை இது 2த்துக்குமே நீங்கள் காரணமாக இருப்பேன்னு நினச்சி பயப்படுறீங்களா? எதை நினச்சி என்னை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? ஏன் என்னை இந்த வீட்டோட துரத்தத்தில் நீங்கள் ரொம்ப குறியாக இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியலை. ஆனால் கண்டுபிடிச்சி உங்கள் முகத்திலையும் கிழிச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு பொன்னி சொல்ல, உடனே சுந்தரம், பொன்னி போதும் பொன்னி, சபதமாக போட்டுகிட்டே இருக்காத. என்னமோ மதிய சாப்பாடு காலை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சபதம் போட்டுட்ருக்க. முதல்ல நீ போட்ட சபதத்தில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வீட்டில் இருக்கியான்னு பார்ப்போம், அப்புறமா இந்த சபதத்தெல்லாம் போடுவோம். இப்போ உன்னை இந்த வீட்டில் தங்குற இடத்த பிடிங்கிட்டேன், அடுத்தது உன்னையே களை மாதிரி பிடிங்கி இந்த வீட்டை விட்டு வெளியில் போடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி சுந்தரம் பொன்னியை மிரட்டிட்டு கீழே வராங்க. அதை பார்த்து சக்தி, என்ன மாமா போய் பொன்னியை மிரட்டிட்டு வராரு, இந்த வீட்டில் பொன்னி இருக்கிறதுல இவருக்கு என்ன அப்படி கடுப்பு? பிரீத்தி தான் ஒருவேளை தன்னை அடையணும் அப்படின்றதுக்காக உள்ளே வந்திருக்கா அப்படின்னு பொன்னி சொன்னான். ஆனால் மாமா எது பண்ணாலுமே பொன்னிக்கு ஆப்போசிட்டை தான் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஸ்டோர் ரூமில் பொன்னி தங்கக்கூடாதுன்னு தான் இவர் வேணும்னே டேபிள்லாம் கொண்டு வந்து உள்ளே போட்டிருக்காரு. நமக்கு நல்லாவே புரியுது மாமாவுக்கும் பொன்னிக்கும் அப்படி என்ன பகை. ஒருவேளை மாமாவுக்கும் பொன்னிக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமோ? அப்போது பிரீத்தி மாமா 2 பேரும் சேர்ந்து தான் ஏதாவது சதித்திட்டம் போடுறாங்களா அப்படின்னு சக்திக்கு இங்கே டவுட் வருது. இருந்தாலும் பொன்னி யோசிக்கிறாங்க, நாம் இங்கே தங்குறது அடுத்த பட்சம் இருந்தாலும் முதல்ல இந்த பிரீத்தி பண்ணதையும் சுந்தரம் பண்ணுறதையும் ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சி இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லணும். அதுலேயும் முதல்ல இந்த சுந்தரத்தை நாம் ஃபாலோ பண்ணணும். சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி இவனுடைய முகத்திரை கழிச்சாலே கண்டிப்பாக பிரீத்தி மாட்டிப்பா. நாம் இப்படியே வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை இவங்க நம்மளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா தான் நாம் வெளியில் வர மாட்டோன்னு தான் நமக்கு உள்ளுக்குள்ளேயே குறைச்சி கொடுக்குறாங்க போல். நாம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வீட்டில் இந்த ஸ்டோர் ரூம் இல்லைன்னா என்ன, வீட்டில் இடமா இல்லை, மொட்டை மாடியில் ஆரம்பித்து வீட்டு வாசல் வரைக்கும் எத்தனையோ மூளை இருக்குது. ஏதோ ஒரு மூலையில் படுத்திருந்தாவது நாம் போட்ட சபதத்தில் ஜெயிச்சாகணும். அதுக்கு நாம் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும். வெளியில் போனால் மட்டும்தான் வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பொன்னி முடிவு பண்ணுறாங்க. பொன்னி முடிவு பண்ணி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி கீழே போகிறாங்க. சுந்தரம் ரொம்ப பரபரப்பாக கிளம்பி போகிறாரு. நாம் இந்த சுந்தரத்தை முதல்ல ஃபாலோ பண்ணோம், இன்றைக்கி பிரீத்தியை கூட அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போய் சுந்தரம் இந்த பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதெல்லாம் முதல்ல ஆதாரத்தோட நிரூபிப்போம். அதே மாதிரி அப்புறம் சுந்தரத்தை பற்றின எல்லா விஷயத்தையும் வெளியில் சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த சுந்தரம் அப்புறம் அடங்கிடுவான். அப்புறமா நாம் இன்னும் ஈஸியாக நம்ம மேலே சூட்டப்பட்ட பழியெல்லாம் தீர்த்துடலான்னு சொல்லி பொன்னி முடிவு பண்ணி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி போகிற பொன்னியை பார்த்த சக்தி மாமா வந்து பொன்னிக்கிட்ட ஏதோ கடுமையாக பேசிட்டு போனார். உடனே பொன்னி டக்குன்னு கிளம்பி போகிறா. ஏதோ டவுட்டாக இருக்கே, ஒருவேளை பொன்னி எங்கே போவா அப்படின்னு சொல்லி சக்தி பொன்னியை ஃபாலோ பண்ணி போகிறாரு. பொன்னியை ஃபாலோ பண்ணி இவர் பின்னாடியே போகிறாரு. சக்தி போகிறத பார்க்காத பொன்னி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ஆட்டோவில் போகிறாங்க. சுந்தரம் நேராக கிளம்பி போய் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே 2-3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி தப்பாக பேசிக்கிறாரு. தப்பாக அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு. அதை பார்த்த பொன்னி, பார்த்தியா நீ திருந்தவே இல்லைடா இன்னமும், உன்னை கண்டிப்பாக பவானிகிட்டையும் ஜெயா ஆண்டிகிட்டையும் அப்புறம் சந்திரசேகர் அங்கிள்கிட்டையும் சொல்லி உன்னை முதல்ல இந்த வீட்டில் கொஞ்சம் அடக்கி வைக்கணும், அடக்கி வச்சாதான் நீ அடங்குவ அப்படின்னு சக்தி அதெல்லாம் பார்க்கல. ஆனால் பொன்னி மட்டும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. சக்தி பொன்னி தேடிட்டு இருக்காரு. ஆனால் பொன்னி எங்கே இருக்காங்கன்னு சக்திக்கு தெரியவே இல்லை. சுந்தரம் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் காலில் அந்த சினிமா ஆர்டிஸ்டாக அந்த 2 பேர் பேசுகிறாங்க. ஐயா எங்கே இருக்கீங்க, சாப்பிட காசு இல்லை, இங்கே எங்களால் வெளியில் போகலான்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஒரு சில பொருள் வேணும், அதோட காசு வேணும், சாப்பாடும் வேணும் ஐயா அப்படின்னு சொல்ல, சரி சரி வெளில எதுவும் போயிடுவானா, நீங்கள் வீட்டிலே இருங்க, நானே சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் இங்கேருந்து அவசரமாக கிளம்புறாரு. அவர் கிளம்புறதை பார்த்த பொன்னி உடனே அவரை ஃபாலோ பண்ணி வெளில வராங்க. வெளில வரும்போது சக்தி பொன்னியை பார்த்துறாங்க. பொன்னி இங்கே போயிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி சக்தி பொன்னியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. சுந்தரம் நேராக கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. பொன்னி ஒரு ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பொன்னியை இன்னொரு பக்கம் சக்தி ஃபாலோ பண்ணி வராங்க. நேராக சுந்தரம் போய் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி 2 பிரியாணி வாங்குறாரு. அதோட பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்குறாரு. இதெல்லாம் பார்த்த பொன்னிக்கு சந்தேகம் அதிகமாகுது. இவர் எதுக்கு சாப்பாடு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறாரு, யாருக்கா வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பொன்னி ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. சக்தியும் 2 பேருமே ஃபாலோ பண்ணி போகிறாரு. நேராக சுந்தரம் யாருக்கும் தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. பொன்னியும் ஆட்டோ நிப்பாட்டிட்டு அந்த வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இங்கே சுந்தரம் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், ஆனால் அதுக்காக தயவு செஞ்சு வீட்டு விட்டு வெளில போயிடாதீங்க, வீட்டு விட்டு வெளில போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் மாட்டிப்பேன், அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், உங்களுக்கு எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்லி சுந்தரம் அன்றைக்கி நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதை அப்படியே நம்ம பொன்னி வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பொன்னிக்கு ஒரு கால் வருது. அந்த சவுண்டை கேட்டு சுந்தரம் பார்த்துறாரு. பொன்னி சுந்தரத்தை பார்த்துட்டு ஒன்று அங்கேருந்து ஓட முயற்சி பண்ணுறாங்க. டக்குன்னு சுந்தரம் பொன்னியை பிடிச்சி உள்ளே போட்டுறாரு. பார்த்தியா, நான் உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பணும்னு நினச்சா நீயா வந்து தொக்கா என்கிட்ட மாட்டிக்கிட்ட, ஓ ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கியா, உன்னை இதுக்கு மேலே விட்டு வச்சேன்னா கண்டிப்பாக செட் ஆகாது, நீ என்ன காட்டி கொடுத்துருவ, உனக்கு ஒரு முடிவு கேட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு பொன்னி அப்படின்னு சொல்லி சுந்தரம் பொன்னியை பிடிச்சி அந்த ஃபோனை உடைக்கிறாரு. டக்குன்னு சக்தி உள்ளே பூந்துறாரு. சக்தியை பார்த்த சுந்தரத்தால் எதுவுமே பேச முடியல. சக்தி நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவோம். சூப்பர் மாமா, நீ பண்ண எல்லாத்தையும் காலில் நான் உன்னை ஃபாலோ பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன், நீ மோசமானவனா இருப்பேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு கேடு கட்டவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை போய் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் நம்பிட்டு இருக்காங்க பார்த்தியா, அதுதான் அவங்க பண்ண முட்டாள்தனம், இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லி சக்தி கிளம்ப சுந்தரம் உடனே சக்தியை அடிக்க வராரு. டக்குன்னு சக்தி சுந்தரத்தை அடித்து போட்டுட்டு பொன்னியை தூக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பொன்னியோட ஃபோனை ஆன் பண்ணி நம்ம சுந்தரம் பண்ண எல்லா விஷயத்தையும் போட்டு காட்டுறாரு சக்தி. அதை பார்த்து பவானி ஜெயா எல்லாருமே அப்படி நடுங்கி போயிடுறாங்க. அட பாவி, சுந்தரம் இவ்வளோ மோசமானவனா, இவனா இவ்வளோ வேலையும் பார்த்தான், அவனுக்கு இவ்வளோ பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே பவானியும் ஜெயாவும் ஒன்றுமே பேச முடியாமல் கூனி குறுக்கி நிற்கிறாங்க. இப்படி உங்கள் கூட இருக்கிற உங்கள் வீட்டுக்காரனும் மாப்பிள்ளையுமே இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு எந்த தப்புமே பண்ணாதீங்க, பொண்டாட்டி பொன்னி மேலே எல்லா பழியும் போட்டிருக்கான் அப்படின்னா அவனை சும்மா விட போகிறேன், நான் போலீஸுக்கு கால் பண்ணி அவனை இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுத்து ஜெயிலில் போட்டால் தான் எனக்கு கோபத்தின்னு சொல்லி சக்தி சொல்ல உடனே பவானி டக்குன்னு வந்து சக்தி காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு விட்டு தம்பி, வேணாண்டா, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, இதோட விட்டு நான் வரட்டும், அவன் அந்த ஆள் அம்மாட்ட சொல்லி நான் பேசி கண்டிச்சுக்கிறேன்னு சொல்லி பவானி கெஞ்சுறாங்க. சரின்னு சொல்லி பொன்னியும் ஓகே இப்போ புரியுதா நான் எந்த பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான அவங்க மாப்பிள்ளை தான், இனிமேல் அந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லி சக்தி பொன்னிகிட்ட பார்த்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. சக்தி ஒன்று நீ போயிட்டுனா நானும் போயிடுவோம் பண்ணின்னு சொல்ல ஜெயா ஒன்று பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க.
வேறு வழியே இல்லாமல் பொன்னி அதுக்கு மேலே சரி நான் அந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லி பொன்னி எல்லாரையுமே மன்னிச்சு அந்த வீட்டில் இருக்காங்க.